வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். ஸோ நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு பொதுத் தேர்வு நடத்தப்பட இருக்க புதிய பாடத்திட்டத்தின்படி நாளை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன முக்கியமான கொஷின்ஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டு போகணும். ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ண கொஷின் பேப்பர் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாமே நல்லா பார்த்துருப்போங்க. 10ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வு 2025 முக்கியமான வினாக்கள். ஸோ வினா எண் 16லேருந்து 21 வரைக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். மண்ணும் சிலம்பே, குறிப்பு வரைக அவயம், பாசவர் வாசவர், பல்நிலை வினையறிஞர், உமணர், சிலப்பதிகாரம் காட்டும் வணிகர்கள் யாவர், வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று, உறங்குகின்ற, இது ஒரு முக்கியமான வினா. நெக்ஸ்ட்டு எவையெல்லாம் அறியேன் என்று கருணையான் கூறுகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியங்கிறது பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காண்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளுடைய பெயர்கள். அடுத்து நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம், இது ஒரு முக்கியமானது. மென்மையான மேகங்கள் துளிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகள். அதே மாதிரி எழுது என்றான் என்பது விரைவு காரணமாக எழுது. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழர்கள் வீசுகின்ற திசையினை எவ்வாறு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சுட்டியுள்ளனர், கட்டுரை படித்த இரு சொற்களுக்கு இடையே உள்ள வேற்றுமை, செங்கீரை ஆடுதல் எந்தெந்த அணிகலன், விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள். அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐயர் கூற்று வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சிறுவினாக்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் மெயினாக வினாயன் 29லேருந்து 31 கேட்பாங்க. தலையினை கொடுத்தாயிலும் தலைநகரை காப்போம், இடஞ்சுட்டி பொருள் விளக்குக, தமிழ் மொழிக்கு கலைஞர் செய்த சிறப்புகள் நீங்கள் அறிந்து கொண்ட இரண்டினை எழுது, புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியம், நாளை கண்டிப்பாக அது கேட்பாங்க. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இதேபோல் இளம்பயிர் வகை 5 பெயர்களை தொகுத்து எழுதுக, பல துறைகளில் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா தனித்து உண்ணாமை, இது ஒரு முக்கியமான வினா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உயிர்கள் உருவாகி வர ஏற்ற சூழல் பூமியில் எவற்றை எல்லாம் பாரி பாடல் வழி அறிந்தவற்றை எழுதுக, மன்னன் இடைக்காணர், தமிழனை வாழ்த்துவதற்கு காரணங்களாக பாவலர் சுட்டுவனை அவை, வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன். அணி இலக்கணம் பொறுத்த வரைக்கும் ஆசிரியப்பாவின் பொது விளக்கணம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா அறிந்து அறியாதது, புரிந்து புரியாதது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேலோடு நின்றான், இது ஒரு முக்கியமான வினா.